வணக்கம் மக்களே. ஒரு ஹீரோயின் தமிழ் சினிமாவில் வாழ்ந்து 26 வருஷங்கள் கழிச்சும் இன்னும் அவங்களுக்கு மார்க்கெட் இருக்குன்னா உங்களால் நம்ப முடியுதா? அவங்க தாங்க நம்ம நடிகை சிலுக்கு சுமிதா. இவங்க எங்கே பிறந்தாங்க, தமிழ் சினிமாவுக்குள்ளே எப்படி வந்தாங்க, அதை பற்றி ஃபுல்லாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி நம்ம அடுத்தது யாரை பற்றி போடலான்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோக்களை உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நடிகை சிலுக்கு சுமிதா 80ஸில் ஒரு கிளாமர் நடிகை. இவங்கள பற்றி தெரியாத 80s கிட்ஸே இருக்க மாட்டீங்க. இப்போ ரீசெண்டாக கூட நம்ம மார்க் ஆண்டனி படத்தில் இவங்கள ஹிட் பண்ணி விட்டுருந்தாங்க. இவங்க பிறந்த ஊர் தமிழ்நாடே கிடையாது. இவங்க ஆந்திர மாநிலத்தில் உள்ள எல்லூர் என்கிற ஊரில் பிறந்தவங்க. இவங்க 10 வயசு வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. இவங்க வீட்டில் உள்ள பண பிரச்சனையால் இவங்க அம்மா அப்பா இவங்கள ஸ்கூல்ல இருந்து நிறுத்திட்டாங்க. இவங்களோட அம்மா அப்பா இவங்களுக்கு 14 வயசுலேயே கல்யாணமும் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த கல்யாணம் சில்க்குக்கு சுத்தமாக பிடிக்கல. அவங்க புருஷனும் மோசமாக இருக்கிறான்ட்டு இவங்க அந்த ஊரை விட்டு சென்னைக்கு ஓடி வந்துட்டாங்க. இங்கே ஒரு கடையில் மாவாட்டுற வேலை செஞ்சிட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு எப்படி தமிழ் சினிமாவில் சான்ஸ் கிடச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டைரக்டர் வினித் சக்கரவர்த்தி அவர்கள் ஒரு தடவை இவங்கள பார்த்துருக்காங்க. இவங்கள பார்த்த உடனேயே இவங்க கண்களும் வித்தியாசமாக இருக்குது, ஆளும் பார்க்குற அழகாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால படத்தில் நடிக்க வரியான்னு கேட்டிருக்காங்க. இவங்களும் சரின்னு சொன்னதுனால இவங்கள படத்தில் நடிக்க வச்சுருக்காரு. இவங்க முதல்ல நடித்த படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி சக்கரம் என்ற படத்தில் தான் இவங்க முதல்ல நடித்திருக்காங்க. இந்த படத்துக்கு அப்புறம் இவங்க தமிழ் மற்றும் தெலுங்கு போன்ற பல மொழிகளில் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. இவங்க டான்ஸும் பயங்கரமாக ஆடுவாங்க. இவங்களுடைய பாடல்கள் ஒரு படத்தில் இருந்துச்சுன்னா அந்த படம் பயங்கரமாக ஹிட் ஆகிட்டு வந்திருக்கு. இவங்க பாட்டுக்காண்டியே அந்த படம் ஹிட் ஆன காலமெல்லாம் உண்டுங்க. இவங்க கடைசியில் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. இவங்க எதுக்காண்டி சூசைட் பண்ணாங்கன்ட்டு இன்னி வரைக்கும் யாருக்குமே தெரியல. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி விடுங்க.